எங்க மாமியாரை வந்து நான் குறை சொன்னனால தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வளர்ந்து நிக்கிறேன். அவ்வளவுதான். அதுக்குன்னு இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு இருந்துச்சு, நான் சொன்னேன். அது கூட சும்மா அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான். அடுத்த நாள்ல இருந்து ஒண்ணுமே இல்லை. அது அந்த டைம்ல கொஞ்சம் அப்படி இருந்தாங்க. இப்ப எல்லாமே ஓகே, நல்லா இருக்கும். எங்க சின்ன பாப்பா ரித்திகா பிறந்த அந்த டைம்ல தான் அதை பத்தி தான் பேசியிருந்தேன் ஜீ தமிழ்ல. அந்த ஒரு சம்பவத்தை தவிர வேற எந்த ஒரு குறையுமே எங்க அம்மாவை பத்தி சொல்லவே முடியாது. ஒரே ஒரு குறை, சரி நம்ம டிவி ஷோவில் ஏதாவது பேசணுமேங்கிறதுக்காக அந்த என்னடா சொல்லலாம்னு யோசிச்சு பார்த்துட்டு, சரி பாப்பா பிறந்தப்ப அம்மா வந்து கோச்சிட்டு வரல, ஏன்னா அவங்களுக்கு வந்து பையன் பிறந்தா பரவாயில்லன்னு தோணுனதுனால அவங்க வந்து பார்த்துக்கிட்டு வரல. அது இல்லாமல் சிட்டிக்குள்ள வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க இருக்கவே மாட்டாங்க. வந்தா ஒரு நாள் 2 நாள் தான் இருப்பாங்க, உடனே ஊருக்கு போயிருவாங்க, இருக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து ஊர்ல பாப்பா கொடுத்துக்கிட்டு வந்து ஊர்ல இரு, நான் பாத்துக்கிறேன், சிட்டியில வந்து நான் பாத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வரல. டிவியில போய் பேசும்போது நம்ம ஏதாவது சொல்லணும் பேசணும்ல, அதுக்காக என்ன குறை இருக்குன்னு யோசிச்சு பார்த்துட்டு, சரி அம்மா வந்து பாப்பாவை பாத்துக்கல, அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னது. எங்க மாமியார் மேல எதுவுமே இல்ல சொல்றதுக்கு. அந்த ஒரு விஷயம் தான். அதுவும் அந்த டைம்ல அன்னைக்கு அவங்க எதனால அப்படி இருந்தாங்க அப்படிங்கறது கூட தெரியல. நிறைய பேர் அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கூட போட்டாங்க. இப்ப நார்மலா என்ன பாக்குறவங்க, உங்க மாமியார் இப்ப உங்க கூட பேசுறாங்களான்ட்டு, நானும் எங்க மாமியார்லாம் நல்லா தான் இருக்கும். அந்த ஷோல வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். அப்ப பாப்பா நானும் யாரும் இல்லாம இருந்தனால எனக்கு துணையா அவங்க இல்லையேங்கிற கோவத்தை மட்டும் தான் அதுல காமிச்சினே தவிர, இப்ப வேற ஏதாவது உங்க மாமியார் வேற என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா இப்ப நான் தூங்கிட்டு தான் இருப்பேன். எங்க மாமனார் மாமியார் எங்க மாமியார் வந்து எழுப்புவாங்க, துர்கா எந்திரி, டீ வச்சுட்டு எழுப்புவாங்க சம அப்படின்னு சொல்லிட்டு. எங்க மாமனார் பாத்தீங்கன்னா எங்க மாமியார் திட்டுவாங்க, அவங்களே என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வராங்க, உன்னால சோறாக்க முடியாதா, அவங்களே எழுப்புற, தூங்குட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அடுத்த சப்போர்ட் வந்து எங்க மாமனார் மாமியார் தான். மாமனார் மாமியார் சொல்ல மாட்டேன், 2 பேரும் அம்மா அப்பான்னு தான் நான் வந்து கூப்பிடுவேன். இவரை நம்பி பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கல. மெயினான விஷயம் அதுதான். இவங்க அப்பா அம்மாவை நம்பி மட்டும்தான் எங்க வீட்டுல, எங்க தாத்தா பாட்டி தான் என்ன வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க அப்பா அம்மாவை நம்பி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இவர் அப்ப எந்த ஒர்க்குக்கும் போகல. அதுக்கப்புறம் தான் ஒரு வேலைக்கு போனது, எல்லாமே அதுக்கு அடுத்து தான். நிறைய கஷ்டம்லாம் இருந்திருக்கு, காசுக்கே செலவு காசு இல்லாம என்னென்னமோ பண்ணிருக்கோம். அதெல்லாம் சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போகணும். இதுக்கு மேல எங்க மாமியாரை தயவு செஞ்சு யாரும் திட்டாதீங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாங்க போய் வீட்டுல போயிட்டு நான்வெஜ் சமைச்சிட்டு ஜாலியா தான் இருந்தோம். அவங்க வெங்காயம் உரிக்கிறது, நான் பூண்டு உரிக்கிறது, அப்படி போயிருச்சு. ஆனா நாங்க அந்த ஷோல வந்து இவ்வளவு பெருசா ஆகும்னு நாங்க எதிர்பார்க்கல. ஒரு சின்ன பாட்டு தான் வைப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா கடைசியா இந்த ஷோ உனக்கு தாமா அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அதுதான் கொஞ்சம் இதாயிருச்சு. அதை கூட எங்க மாமியார் பெருசா எடுத்துக்கல. எங்க மாமியார் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பஸ்ல பார்த்தோம், இந்த மாதிரி கேட்டாங்க அப்படிம்பாங்க. என்னம்மா சொன்னேன், ஒன்றும் சொல்ல, சிரிச்சுட்டு வந்துட்டேன் அப்படிம்பாங்க. முன்னால நிறைய பேர் என்ன வந்து நிறைய பேருக்கு தெரியுது அப்படிம்பாங்க. இல்லை எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, யூடியூப்ல வந்து நல்லா இப்போ எங்களோடது எப்படி இருக்குன்னா, யூடியூப்ல வந்து நிறைய வீடியோ போட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க, அதனால தான் இவங்க நினைச்சதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப்ங்கிறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்கிறத என்னோட மைண்ட் செட். ஏன்னா அது வந்து என்னோட இஷ்டத்துக்காக மட்டும்தான் எங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இருக்காரு, அவரோட இதெல்லாம் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சைடு மாதிரி தான், அது சைடு பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி தான் யூடியூப். வருமானம் வருது, வருமானம் வரல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு ஏற்றதை விட ஜாஸ்தியாக வருது, கம்மியாக வருது. அது நம்ம விளாக் போடுறதுக்கு ஏற்றது தான். அதனால் எப்படி வேணால் வச்சுக்கலாம். சம்பளம் வருது தான், இல்லைன்னா நம்ம அதை வந்து மறைக்கலாம் முடியாது. இதில் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது, திடீர்னு வீடு வாங்குறான், திடீர்னு கார் வாங்குறான், ஏது அப்படின்னு நினைக்கிறாங்க. யார் வேணால் போய் கார் வாங்கலாம். இப்போ சும்மா ஒரு அட்வான்ஸ் ஒரு 10,000 கட்டிட்டு வந்தால் உடனே நாளைக்கே கார் வாங்கலாமே.